Hi guys, and welcome back to Gamma Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாரிட்டி ஆக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ப்ரோ அது பாஸ் ஆச்சா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகலைங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஆரம்பிச்சதுலேருந்து கிரிப்டோ கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளாரிட்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டாரு அண்ட் அந்த புது செனேட் மாறுவாங்க அண்ட் சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வராங்கலாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் போயிட்டே இருந்தோம். பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் கவர்மெண்டோட ஷட் டவுன் நடந்தது, அந்த விஷயங்கள் அப்புறம் இப்போ ரீசெண்டாக நடக்கிற வார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டால் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளாரிட்டி ஆக்ட் வந்து ஃபைனல் டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா செனேட் மீட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. இதில் வந்து இந்த கிளாரிட்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செனேட் கமிட்டியை ஏப்ரலில் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று இயர் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா 2027க்கு வந்து புஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்ஸ்லாம் ஓகே, இப்போ ஏப்ரல்னு ஒரு டெட்லைன் இருக்குது. இந்த ஏப்ரல் டெட்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன் மார்க்கெட்ஸ்லாம் ப்ரிடிக்ட் பண்ணும்போது வெறும் 6 to 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்ற 50 to 55% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் எண்டில் தான் வந்து இந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன சுருக்கம், ஏன் இந்த ஆக்டை பற்றி நான் இங்கே இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கேன் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கிளாரிட்டி ஆக்ட் அப்படின்றது இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு ஆக்ட்டுங்க. ஸோ ஒரு ஸ்டேபிள் காயின் ஆப்ரேட்டர் வந்து எப்படி வந்து ரெகுலேட் பண்ணணும், எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காயின்ஸை வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விதிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாரிட்டி ஆக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது, ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஸ்டேபிள் காயின்ஸு. ஸோ இதில் ஒரு சின்ன இக்கு வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேபிள் காயின் ரிவார்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இக்கு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேபிள் காயின்ஸ்லாம் ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ரிவார்ட்ஸ் வரும்ல, அந்த ரிவார்ட்ஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து இன்னும் இந்த ஆக்டில் வந்து ஆன்சர் இல்லாததுனால இது ஸ்டால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரப்பில் சொல்கிறாங்க. பட் உண்மை என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மேபி திஸ் இஸ் நாட் அ பிக் ப்ரையாரிட்டி ஃபார் தி கவர்மெண்ட் டு பாஸ் ஆன் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதோட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ தட் இஸ் த நியூஸ் that I shared guys today. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுன்னா தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.